ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் நான் குக் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு ரொம்ப சவுண்டாக இருந்தது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தால் பார்த்தா கம்பியை போட்டு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கம்பியை கட் பண்ணலாம் முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் பெட்ரூமில் ஒரு ஸ்க்ரீன் மாட்டணும், அதுக்கு வந்துட்டு கம்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் மெஷர் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க, இருந்தாலும் 1 இன்ச் கிட்ட பெருசாகிடுச்சு. ஸோ உடனே இந்த மாதிரி ஆஷா பிளேட் வாங்கிட்டு வந்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த கம்பியை கட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இதை மாட்ட போகிறீங்கன்னு கேட்டேன். அந்த இதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த கிளாம்ப்லாம். ஸோ வாங்கிட்டு அந்த இது மாட்ட ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்லாம் பார்த்துட்டாங்க. இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸாக இந்த இது ஆல்ரெடி ஆணி வடித்து வச்சுருந்தாங்க. பட் இது இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு அந்த ஆணியை பிடுங்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது, ஆணி மாதிரி இருந்தால் ஒரே டைமில் உள்ளே போயிடுமா. பட் இப்படி ஸ்க்ரூ மாதிரி இருக்கனால இந்த மிஷின் வச்சு தான் உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை யூஸ் பண்ணி அதை மாட்டிட்டாங்க. பட் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தான் பண்ணாங்க, ரொம்ப ஈஸியாலாம் மாட்டலை. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி தான் அந்த ஆணி எல்லாமே கரெக்டாக அடித்தாங்க. ஏன்னா பண்ண தான் பழக்கம் வரும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் செஞ்சாங்க. சில நேரம் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ஆள் கூப்பிடாம சின்ன சின்ன வீட்டு வேலைகளை நம்மளே செய்கிறதும் நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக எங்கள் ரூமில் ஸ்க்ரீன் போட்டாச்சு.